வணக்கம். நான் உங்கள் ராமன். சொந்த நாட்டிலே அதிகாரத்திற்கு பயந்து அகதிகளாக வாழ்வதை விட, அந்த அதிகாரத்தை எதிர்த்து, அந்த அதிகாரத்தாலே மிதிபட்டு சகதியாய் சாவதே மேல். ஒரு போராளியின் உணர்ச்சியால், அவன் எழுப்பும் கிளர்ச்சியால் இங்கு பல பேரின் வளர்ச்சி பாதிக்கும் என்பதற்காகவே போராளிகளை இன்னும் இவர்கள் கோமாளிகளாக சித்தரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருவன் ஊக்குவிப்பான் என்ற எண்ணத்தில் நீ செயல்படுவதை விட, நீ உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ செயல்படு. ஒருவன் பேசும் உண்மையால் இங்கு பல பேரின் வாழ்க்கை தரம் பாதிக்கிறது என்கிறார்கள். ஏன் அவ்வளவு பேர் பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அதாவது சொந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா, நீ அதிகாரத்துக்கு பயந்து அகதியாக வாழ்கிறத விட, அந்த அதிகாரத்தை எடுத்து மிதிப்பட்டு சகதியாக சாகலாம். அது ஒரு போராளியின் உணர்ச்சியால், அவன் எழுப்பும் கிளர்ச்சியால் பல பேரோட சுயநல வாழ்க்கை பாதிக்குதாமா. ஏன் அவ்வளோ பேர் இங்கே சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா? நீ எப்பயுமே ஒருத்தன் பாராட்டுமா அப்படிங்கிறத நினச்சி செயல்படுறத விட, நான் அந்த பாராட்டு தேவையில்லை, நான் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் ஒரு உண்மையை பேசுகிறீங்க, அந்த உண்மையால் இங்கே பல பேர் பாதிக்கிறான் அப்படின்னா, இங்கே அவ்வளோ பேர் பொய்யாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது அர்த்தம்.